ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஞானம் இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பில் சுவாசம்க்காக பேச வந்திருக்கேன். பிரம்ம ரிஷி பிதா மகாபத்ரிஜியால் தான் இது அவ்வளவும் நடக்கிறது. அவருக்கு என் மனமார்ந்த நெஞ்சு நிறைந்த கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரம். ஒரு சின்ன கதை எல்லாம் அந்த காலத்துல தெரிஞ்ச கதை தான். பேசா மடத்தைன்னு ஒரு பொண்ணு இருந்தா. பேர்லயே இருக்கு பாருங்க, பேசா மடந்தைன்னா பெண்ணு, பேசாதவன பேசாதது ஊமை அப்படின்றத அப்படி சொல்றாங்க. அவங்க அந்த ஒரு ராஜாவுடைய ஒரே பெண் ரொம்ப செல்லமா வளர்த்துருக்காரு. அவள சின்ன வயசுல தெரியல, ஏதோ குழந்தை அப்படின்னு விட்டுட்டாங்க. எது கேட்டாலும் இது வேணுமானா வேணும்னா இப்படி தலையாட்டும், இல்ல வேணான்னா இப்படி தலையாட்டும். இதுதானே ஒழிய வாய திறந்து குழந்தையா வேணாம் ஊணும் அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைகிட்ட இல்லைங்க. அத இப்போ நாளாவட்டத்துல தான் ராஜா உணர்ந்தார். அப்புறம் அந்த கும்பல் ரொம்ப அழகா இருக்கா. எல்லா கலைகளும் கத்துக்கணும். டான்ஸு, பாட்டு, பாடுறத கேட்டு ரசிக்கிறது. அவளுக்கு பாட வராது ஒழிய அவ்வளவு நல்லா கத்துக்கின அருமையான பொண்ணா. சமையல் பண்றது, ரா ராண ராஜா வீட்டு குழந்தையா இருந்தா என்ன, அவ்வளோ அதையும் கத்துக்கினா. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாத்தையும் படைகளை நடத்துறதுக்கு பல வகையிலயும் அவ சிறந்து விளங்குனா. பேச்சு மட்டும்தான் வரல. ராஜாவுக்கு இது பெரிய கஷ்டமா போச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஊர்ல தண்டோரா போட்டாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறவனுக்கு அவளையும் என் ராஜ்யத்துல சரிபாதியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து நாடுகளுக்கும் பரவி எல்லாரும் வந்து அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிற பேச வைக்கிற பாக்குறாங்க. ஒன்னும் பேச மாட்டேங்குது. பேச்சு வருமா, அப்பப்ப ஒரு சவுண்டு கொடுப்பா, அதனால பேச்சு வர சாத்தியம் இருக்குதுன்னு வைத்தியர் சொல்றாரு ஒழிய, அந்த குழந்தைக்கு அந்த பேச்சு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த நரம்பு, உணர்ச்சி நரம்பு, அதை தூண்டி விடுறதுக்கு நல்லா அது வாயை விட்டு சிரிச்சுதுன்னா அந்த நரம்பு ஆக்டிவேட் ஆகும்ட்டு அந்த வைத்தியர் சொல்லியிருக்கிறார். அதனால என்னென்னவோ சிரிக்க வச்சு எல்லாம் பார்த்துருக்காங்க. உம்முன்னு இருக்குது. அது வாயே திறக்க மாட்டேங்குது. இப்படி பார்த்து இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து ஆடு மாடு மேய்க்கிற பையன். அவன் வந்து நின்னு, "என்னம்மா பேச மாட்டியா நீ? எல்லாரும் சொல்றாங்களே பேச மாட்டேன்னு. இதோ பாரு இப்ப நான் என்ன பண்றேன்ட்டு" தலையில குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு காமிக்கிறான். ஒண்ணுத்துக்கும் அவன் மசியல. அப்புறம் அவனும் சோர்ந்து போயிடுறான். இத பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் நடுக்காங்க ஒருத்தன் என்ன பண்றான், காட்டுக்குள்ள கொண்டு போது அவனுக்கு ஒரு பொன் முட்டையிடுற வாத்து கிடைச்சுது. அது பொன் முட்டையிடுற வாத்து. அவனுக்கு எப்படின்னா, அது ஏதோ ஒரு சாபத்தால அடைஞ்சது. அப்ப விமோசனமாயி அந்த வாத்து வந்து பொன் முட்டையிட்டு இவனுக்கு குடுத்துட்டு போறதுக்காக ஒரு அந்த கணக்கு ஒண்ணு நேருது. அங்க அது சரியாவுது. அவனுக்கு 3 முட்டை குடுக்கணும்னு. ஒரு முட்டை குடுத்துடுச்சு. அது அவனுக்கு தெரியாது. அத எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட காட்னா, அத போய் வித்து வித்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அத பக்கத்து ஒரு வியாபாரி ஒருத்தன் கேட்டிருந்தா, அவன் புள்ளைய அடிச்சு, அவன் பாத்து போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கி செய்றான். நீ இருக்கிறியா தண்டம்னு சொல்லிட்டு அவன அனுப்புறான். அவன் போய் பார்த்துட்டு அதுவும் வராதனால என்ன பண்றான், அந்த முட்டை வாத்த போய் பிடிச்சு இது பண்ணும்போது, அவன் ராத்திரி அந்த தூக்கின்னு வரதுக்காக பிடிச்சு தள்ளிட்டு அப்படியே இழுக்க பார்க்குறான். கையில ஒட்டிக்கிச்சு அந்த அது ஒட்டிக்கிச்சுன்ன உடனே அவனால முடியல. அவன வந்து அத உதறி உதறி பார்க்குறான். காலையில எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போய் அவன நல்லா திட்டுறாங்க. "ஏன்டா உனக்கு இந்த மாரின்னு?" அவன தொட்டவங்கலாம் வரிசையா ஒட்டிக்கினாங்க அவன் கூட. "என்னடா இது இந்த மாரின்னா, அந்த பையனால தான் எனக்கு எங்க அப்பா என்ன திட்டினாரு. நான் இப்படி ஆனேன்" அப்படின்னு அவன் அழுவுறான். அந்த பையன இவன் புடிச்சு தள்ளுறான். இவன் புடிச்சு அந்த அ பாதிக்கப்பட்ட பையன் வந்து இந்த முதல்ல வ ச இந்த பொன் முட்டைய வாங்கின பையன பிடிச்சு தள்ளும்போது அவன் ஒட்டிக்கினான். அவன ஒட்டிட்டு எல்லாம் வரிசையா ராஜா கிட்ட போய் முறையிட போறாங்களா, வரிசையா போறாங்க. முதல்ல அந்த பையன் போறான். அந்த பொன் முட்டை வாங்கின பையன். அவன புடிச்சுக்கின்னு அந்த பொன் முட்டைய திருட வந்த பையன் போறான். அவன புடிச்சுக்கின்னு மத்தவங்க ஒவ்வொருத்தரா அவங்க அப்பா, அம்மா, இவங்க அப்பா, அம்மா, ஊர் ஜனங்க அப்படின்னு வரிசையா ஒரு பெரிய கியூவே போகுது. ஒருத்தர் பிச்சு பிச்சு பார்க்குறாங்க, முடியல. ஒருத்தர் ஒட்டிக்கினாங்க. அந்த மாரி ஒட்டிக்கின்னு போறாங்களா, அந்த பேசாம இடத்த அங்க உப்பரிகைன்னுவாங்க, பால்கனின்னு இப்ப நம்ம சொல்றது. அந்த உப்பரிகையில நின்னுங்கன்னு பார்க்குறா. பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு போய் வரத பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே கண்ணு 2 மினு மினு மினுன்னு ஆயிடுது. ஆயிட்டு 2 சைகை காமிச்சு இது பண்ணி சிரிக்கிறா. வாய விட்டு வயித்த புடிச்சுக்கின்னு உழுந்து 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 அப்படி சிரிக்கிறா. வைத்தியர் என்ன சொன்னாரு, அவளுக்கு அந்த உணர்ச்சி நரம்பு தூண்டி விட்டா பேச்சு வரும். பேச ஆரம்பிச்சுட்டா. பேசாம மடந்தி பேசுற மடந்தியா மாறிட்டா. எல்லாம் கடவுளுடைய அருள். அந்த அந்த வேலை வரும்போது அது நடக்கும். அருள். அந்த பையன் பூர்வ ஜென்மத்துல ஒரு பெரிய தியானம் பண்ற ஞானியா இருந்து அவனுக்கு இந்த ஜென்மத்துல அதுக்குரிய பலன் கிடைச்சிருக்குது. அது இப்ப இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கின்னு அவன் ஒரு ராஜகுமாரனா மாற சான்ஸா அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதுதாங்க விஷயம். அந்த பையன வந்து ராஜா கூப்பிட்டு அவனுக்கு முழு தேசத்தையே எழுதி வச்சுட்டா. அவனுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்துல தொடரும். அப்ப நாம இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கிறதுக்கு இப்பயே பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? நன்றி தோழர்களே.